இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய அருள்வாக்கு மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனம் 14 நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் விண்ணரசு எத்தகையோருக்கு என்பதை மிக தெளிவாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே இந்த இறைவசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார். சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் வாழ வேண்டும், கபடற்ற உள்ளத்தோடு வாழ வேண்டும், தூய உள்ளத்தோராய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற உள்ளம். இத்தகைய உள்ளத்தில் ஆண்டவர் குடிகொள்ளுகின்றார். எனவேதான் அவர் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்க, அவரை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது என்று என்கின்றார். எனவே நாம் அனைவரும் ஒரு நாள் அந்த விண்ணக பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொற்கள், செயல்கள் அனைத்தும் சிறு பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும். நாம் சிறு பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ குறும்புத்தனம் அல்ல, மாறாக சிறு பிள்ளை போல கபடற்ற உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோடு, நல்ல எண்ணத்தோடு நாம் செய்கிற பொழுது அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். எனவே நாம் சிறு பிள்ளைகளாக, சிறு பிள்ளையினுடைய மனநிலையோடு நாம் வாழ்ந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தை அடைய நாம் ஜெபிப்போம். ஜெபம். அன்பே உருவான இறைவாம், இன்று நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம். நாங்கள் எப்படி அந்த விண்ணகத்திற்கு நாங்கள் வந்து சேர வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுவதற்காக நன்றி கூறுகின்றோம். இறைவாம், நாங்கள் அனைவரும் சிறு பிள்ளையினுடைய மனநிலையோடு வாழ்ந்து, தூய உள்ளத்தோடு வாழ்ந்து, எங்கள் சொல்லிலும் செயலிலும் சிறு பிள்ளைகளுடைய உள்ளம் காணப்பட எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும். அனைவரையும் அன்பு செய்யவும், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் வாழ்ந்து ஒரு நாள் உம்மை முகமுகமாக தரிசிக்க விண்ணரசு நாங்கள் வந்து சேர அருள் புரியும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.